இந்த மூட நம்பிக்கைகள் கிருமிகள் வரும்போதே எச்சரிக்கை கொடுக்க வேண்டியது எங்களுடைய வேலை. அதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் ஆழமாக எடுத்து சொன்னார்கள். மிக முக்கியமாக அது என்ன கொடுமை, இவ்வளவுக்கு என்ன காரணம்? கடவுள். இவ்வளவுக்கு என்ன காரணம்? போன ஜென்மத்தில் நீ செய்த பாவம். இப்படி சொல்றாங்க. இதையெல்லாம் தோலை உரிச்சவர் தான் தந்தை பெரியாரும் சுயமரியாதை. ஏன், எதற்கு, எப்படி என்று கேட்க வேண்டும். அதுதான் கேள்வி கேட்கிற மனப்பான்மை. அதை தான் ஒருத்தர் வளர்ந்த உடனே எடுத்து கேட்டார் பாருங்க ஒரு ஆசிரியர். அவர் மாற்றுத்திறனாளின்னு சொன்னா மற்ற எல்லாரை விட அவர் தான் புத்திசாலியாக இருந்திருக்கிறாரு, துணிச்சலாக இருந்திருக்கிறாருன்னா 1000 பாராட்டுகள் அவருக்கு சொல்லுகிறோம். இந்த கூட்டத்தில் எல்லாரும் பலமாக கைதட்டுங்க, அதுதான் மிக முக்கியமானது. அப்படிப்பட்ட ஒருவருக்கு அந்த உணர்வுகள் இருந்தன. 6லிருந்து 14 வயசு வரையில் இருக்கிற குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் எல்லாவற்றையும் சொன்னால் கல்வியை கொடுக்கணும். அந்த கல்வி எப்படி இருக்கணும்? அறிவியல் சார்ந்த கல்வியாக இருக்கணும். இந்த இடத்துல எப்படி ஊடுருவி இருக்கிறான் பாருங்க, மிகப்பெரிய அளவுக்கு. இங்கே பெரிய பிரச்சனை என்னன்னா மாற்றுத்திறனாளியை அவர்கள் கொச்சப்படுத்தி பேசக்கூடிய அளவுக்கு அவர்கள் அந்த சம்பவம் நடந்திருக்கு. வியாபாரி மிகப்பெரிய அளவுக்கு இவர் பார்த்தீங்கன்னா பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். என்ன மோட்டிவேஷன் இவருக்கு? இவருக்கு என்ன எண்ணம் இருக்கு? மிகப்பெரிய அளவுக்கு பார்த்தா கடவுள் அப்படியே நேராக பேசினார். ரொம்ப மிக முக்கியமாக அதே மாதிரி நம்ம ஊரில் இந்த சாமியார்களுக்கு பஞ்சமே இல்லை. பிறப்பை பற்றி சொல்லி அவருடைய பிறவி என்ன காரணம்னு சொன்னால் அது போன ஜென்மத்தில் செய்த பாவம். பெண்களை பார்த்து சொல்கிறாங்க, சகோதரிகள் இங்கே இருக்காங்க, தாய்மார்கள் இருக்காங்க, என்ன பேசியிருக்காருன்னா அந்த குறிப்பாக ஏன் இந்த வழக்கு போட்டிருக்காங்க? அரசாங்கத்துக்கு என்ன வேலை இல்லையா? நடவடிக்கை எடுக்குன்னு எத்தனை பேர், எவ்வளவு பெரிய கூக்குரல் கிளம்பிச்சு. சாதாரணமாக மாற்றுத்திறனாளிகளை மட்டும் அவர்கள் கொச்சப்படுத்தல. நண்பர்களே, நீங்கள் நினைத்து பார்க்கணும். அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகளுக்கு 1000 பாராட்டுகள், போற்றுதல்கள். இது மாதிரி முளையில கிள்ளி எறியணும். அது அந்த கிருமி எங்கே இருக்கோ அங்கே வரணும். மாற்று திரிபுவாதி, ஏமாற்று, மிகப்பெரிய ஏமாற்று பெருவழிகள் வியாபாரம் பண்ணுறான். என்ன வியாபாரம்? திடீர்னு வச்சு மிகப்பெரிய அளவு ஆராயணும். அரசாங்கம் அதை சாதாரணமாக விடக்கூடாது. இவருடைய மூளை எங்கே இருக்குது அப்படின்னு கொண்டு அங்கே மூலபலம் எங்கே இருக்குது? வியாபாரம். அந்த வியாபாரத்தில் அதில் பற்றி இப்போ புது வியாபாரங்க எங்கு பார்த்தாலும் தமிழ்நாடு முழுக்க நடந்தது. நான் கடந்த 2ஆம் தேதி அன்று திருநெல்வேலியில் வீரவநல்லூர் என்ற பகுதியிலே ஏராளமான தாய்மார்கள் தோழர்கள் எல்லாம் இருந்தார்கள். அங்கே சென்று பேசிவிட்டு வந்தேன். இன்றைக்கு சென்னையிலே பேசக்கூடிய வாய்ப்பையும் இது எதிர்பாராமல் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. தோழர்கள், இந்த பகுதி தோழர்கள் ரொம்ப அற்புதமாக செய்திருக்கிறார்கள். இது மாதிரி பகுதியாக சென்னையில் எல்லோரையும் சந்திப்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சியை பெறுகிறோம். இதுதான் மிக முக்கியம். பொதுக்கூட்டங்களில் இந்த மாதிரி தோழர்களுக்கும் வேண்டுகோள் என்னென்னா, இந்த கருத்துக்கள் போய் சேரணும். தமிழ்நாட்டில் மிக முக்கியம். இதுக்கு ஒரு பெரிய அவசியம் என்ன முக்கியத்துவம்னா, ஒரு சம்பவம் நடந்தது அசோகநகர் பள்ளிக்கூடத்தில். அந்த சம்பவத்தை ஒட்டி இன்னும் கொஞ்சம் வேறு பரபரப்பாக ஏதாவது செய்தி சொல்ல போகிறாங்களான்னு நிறைய வந்திருக்கிறாங்க. மிக முக்கியமாக எங்களை பொறுத்தவரை என்றைக்கும் பரபரப்பே கிடையாது. ஒரே பகுத்தறிவு சிந்தனை தான். நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் இப்போ மாசுவாளர் கூட மருத்துவத்துறையில் அமைச்சர், இந்த பகுதியை சார்ந்தவர். அதே மாதிரி மற்றது எல்லாத்துக்கும் நடுமையமாக இருக்குது இந்த பகுதிகள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது மருத்துவத்துறையில் மருத்துவ அமைச்சர் அவர்கள். உதாரணத்துக்கு சொல்கிறேன், மருத்துவத்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். அதே மாதிரி திமுகன்னா அது மருத்துவத்துறை மாதிரி அரசியல். திராவிட கழகம்னா அது சுகாதாரத்துறை மாதிரி இருக்கும். அதாவது மருத்துவத்துறைக்கும் சுகாதாரத்துறைக்கு என்ன வருதுன்னா, இது ஹெல்த் டிபார்ட்மெண்ட், அது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட். இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்னா, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு முன்னாலேயே வர்றதை தடுக்கிறது, வந்த பின்னாலே நோய்க்குரிய பரிகாரத்தை தண்டனையை கொடுத்து சிகிச்சை கொடுக்கறது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு. மீறி வந்துருச்சு, அப்போ விட்டுற முடியுமா? முடியாது. அதுக்கு வேண்டிய காரியம் செய்யணும். அது மாதிரி தான் இந்த மூட நம்பிக்கைகள் கிருமிகள் வரும்போதே எச்சரிக்கை கொடுக்க வேண்டியது எங்களுடைய வேலை.
அதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் ஆழமாக எடுத்து சொன்னார்கள். மிக முக்கியமாக இந்த நோய் நாடி நோய் முதல் நாட வேண்டும். அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், தந்தை பெரியார் இந்த இயக்கத்தை பற்றி அரசை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், என்னுடைய அரசு இருக்கிறத, இந்த அரசு தந்தை பெரியாருக்கு காணிக்கையாக்கப்பட்ட அரசு என்று சொன்னார். தந்தை பெரியாருக்கு காணிக்கை, பெரியாருடைய அரசு. அதே மாதிரி நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழா நாயகர் அவர்கள் தெளிவாக சொன்னார், என்னுடைய அரசு சாதாரண அரசு அல்ல. ஒருவர் எதிர்கட்சியில் இருந்த நண்பர் அன்றைக்கு பேசினார். என்ன பேசினார்னு சொன்னால், இது மூன்றாம் தர அரசு என்று ஆங்கிலத்தில் பேசும்போது சொன்னார். தேர்ட் ரேட் கவர்மெண்ட் என்று அவர் சொன்னபோது எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஆவேசத்தோடு எந்திரிச்சாங்க. இப்படி கையை காட்டினார் நம்முடைய முதல்வர் அன்றைக்கு கலைஞர் அவர்கள். அப்படி கையை காட்டினோடனே எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. நான் பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்ட்டார். அது எந்திரிச்சார். எந்திரிச்ச உடனே சட்டசபையில் சொன்னார், நண்பர் எதிர்கட்சி தலைவர் ஹண்டே அவர்கள் சொன்னார், இது மூன்றாம் தர அரசுன்னாரு. நான் சொல்கிறேன் ஒரு சந்த திருத்தம், இது மூன்றாம் தர அரசு கூட அல்ல, இது நாலாந்தர அரசு. நாலாந்தர மக்களாக இருக்கிற சூத்திர மக்களுக்கு, பஞ்சம மக்களுக்காக பாடுபடக்கூடிய அரசு. அதை பெருமையோடு சொல்லுகிறேன். அந்த மக்களை மூட நம்பிக்கை போதையில ஆழ்த்தித்தான் அவர்களை கீழ்மக்களாக்கினார். அது மட்டுமல்ல, இங்கே வச்சிருக்கிற ஆதாரம் நேரம் இல்லை மற்றும் சொல்லலாம். என்னன்னா, பெண்கள் சரிபகுதி பெண்கள், பெரும்பாலான மக்கள் உயர் ஜாதிக்காரர்கள் அல்ல, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் 90 விழுக்காடு. 97 விழுக்காடு உயர் ஜாதிக்காரர்கள் பார்ப்பவர்களை தவிர மற்ற அத்தனை பேரையும் சூத்திரர்கள் பஞ்சமர்கள் என்றுதான் பிரித்து வைத்தார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மிக முக்கியமா, சாதாரணமாக ஏன் ஜாதியை ஒழிக்க முடியல? வேற நாடாக இருந்தால் இந்த நாட்டில் சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது. சுதந்திரம் பெற்றோம்னு சொல்லுகிறோம். சுதந்திரம் பெற்ற நாட்டில் பெரியார் கேட்டார், சுதந்திர நாட்டில் சூத்திரன் இருக்கலாமா, பஞ்சமன் இருக்கலாமா, பார்ப்பான் இருக்கலாமா, பறையன் இருக்கலாமா, மனிதன் இருக்க வேண்டாமா என்று கேட்டார். வேற ஒன்றும் இல்லை. ஏன் மனுஷன்ல பேதம்? என்னையா நாயை பொறுத்து குளிக்க நல்ல பெரிய அளவிற்கு நாயை மிகப்பெரிய அளவு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான், பூனையை கொஞ்சிறான். ஆனால் என்னுடைய சகோதரன் இருக்கான் பாருங்க, உழைத்து அவனுடைய உழைப்பு இல்லைன்னா இந்த நாட்டில் நாம் அவன் சேத்துல காலை வைக்கலைன்னா சோத்துல கையை வைக்க முடியாது. நீங்கள் அவனை பார்த்து கீழ் ஜாதி, தொடாதே, நெருங்காதே, பார்க்காதே. என்ன கொடுமை! இவ்வளவுக்கு என்ன காரணம்? கடவுள். இவ்வளவுக்கு என்ன காரணம்? போன ஜென்மத்தில் நீ செய்த பாவம். இப்படி சொல்றாங்க. இதையெல்லாம் தோலை உரிச்சவர் தான் தந்தை பெரியாரும் சிவபெரியாரும். இன்னைக்கு மக்கள் மத்தியில் வந்தாச்சு மிகப்பெரிய அளவுக்கு. இங்கே அழகா சொல்லிட்டார் தீபக் அவர்கள் சொன்னார். நான் அந்த கருத்தை நினைச்சிட்டு இருந்தேன். மாற்றுத்திறனாளிகள்ங்கிற பெயரை ரொம்ப அழகா கொடுத்தார் நம்முடைய கலைஞர் அவர்கள். அதுக்கு முன்னால ஊனமுற்றோர்னார். யார் ஊனமுற்றோருங்கிற விஷயம் இருக்கு பாருங்க, எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதை அழகா விளக்கி சொல்லிட்டார். படித்தவன் முன்னால தெரியாத விஷயம் இதெல்லாம் எல்லாம் ஊனம்தான், அது ஒரு சந்தேகமே இல்லை. அது அறிவுல மிகப்பெரிய பலகீனம், மிக அளவுக்கு. அதை ரொம்ப அழகாக விளக்கமாக சொன்னார். அதனால் பார்வையற்றோர்னு சொல்கிறதுல கூட நமக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு பல விஷயங்கள் கண் இருக்கிறவங்க பூரா சரியாக பார்க்கறது இல்லை. அதுதான் மிக முக்கியம். பார்வையற்றோர்னா ரொம்ப பேர். ஏன்னா தின்னம் ஒன்றுமே இல்லை, கொழுக்கட்டையை பிடிச்சி வைக்கிறான். அது எவ்வளோ பெரிய போயிட்டு இத்தனை டன் கொழுக்கட்டை அப்படின்னா சாப்பிட்டா நல்லது தான். அதில் கடவுள் சாப்பிட்டாருன்னா ரொம்ப மகிழ்ச்சி தான். உண்மையாக சாப்பிட்றாருன்னு சொல்லுங்கள், நாங்களும் கொழுக்கட்டையை வைக்கிறோம், அதோட சந்தேகமே இல்லை. மனுஷன் சாப்பிட்றானா கடவுள் சாப்பிட்றாங்களா? இப்போ திடீர்னு கொஞ்ச நாளைக்கு முன்னால் பெரியார் மேலாவை வடபுலத்தில் காஞ்சிராம் கொண்டாடினார். மிக முக்கியமாக எல்லாரும் போயிருந்தோம். அங்கே அந்த நேரத்தில் அந்த செய்தி இந்தியா பூராவையும் வருதுன்னொடனே அதை திருப்பி வாதம் என்ன செய்யணும்னா, திடீர்னு ஒரு மாற்றை கண்டுபிடிக்கணும்னு சொன்னான். அதுக்காக நம்ம பிள்ளையார் பால் குடிக்கிறாருன்னு உடனே கொண்டு வந்து இப்படி காட்டினேன். களிமண் முன்னால் வச்ச உடனே கொஞ்சம் இழுக்கிற மாதிரி. அப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்கள் தான் தமுக்க கட்டிக்கிட்டு சும்மா இப்போ மட்டும் அந்த வேலை செய்யலை, எவ்வளோ காலமாக இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோங்கிறது அடையாளம்
ஒரு தமக்கை கட்டிக்கிட்டு மேலே கடைசியில் போட்டுக்கிட்டு இந்த 14 மாடி கட்டடத்துக்கு முன்னால் எல்ஐசிக்கு முன்னாலே அந்த தமக்கு அடித்து சொன்னோம் 1,00,000 ரூபா பரிசு கொடுக்குறோம் பிள்ளையார் கூட. ஆமாம் 96 அவரே வருஷம் சொல்கிறார். அதுதான் மிக தலைவர் வரிசையாக இந்த வேலையை இப்போ செய்யலை, நாங்கள் திடீர்னு செய்யலை, தொடர்ந்து இந்த வேலையை தான் செஞ்சுருக்கோம். அதனால தான் நம்ம பேருக்கு அறிவு வழங்கிருக்கு, பகுத்தறிவு. அதனால தான் இது பெரியார் மண். என்ன செஞ்சோம், காவிய மண்ணை ஆக்க முடியாத காரணம் என்ன, மோடி ரோட் ஷோ வந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் ரோட் ஷோ, வடநாட்டில் காட் ஷோ, எல்லா ஷோவும் நோ ஷோ, அவ்வளோதான். தவிர கடைசியாக ஒன்றும் இல்லாத ஆகக்கூடிய அளவுக்கு வந்ததுன்னா என்ன காரணம், ராகுல் காந்தி அழகாக பாராளுமன்றத்திலே மேலே சொன்னார், அவரை கையை காட்டி சொன்னார், மோடிஜி அவர்களே தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன பண்ணாலும் 100 வருஷம் ஆனாலும் தமிழ்நாட்டில் இந்த நாற்காலியை பிடிக்கலாம்னு நீங்கள் நினைக்காதீங்க. காரணம் அது பெரியார் மண், திராவிட மண். அந்த திராவிட மண்ணை உங்களால் அசைக்க முடியாது என்று எடுத்து சொன்னார். அது காரணம் இந்த பகுத்தறிவு பூமி. உடனே சொன்னோம் 1,00,000 ரூபா கொடுக்குறோம், கொண்டு வந்து கொடு, பிள்ளையார் ஒன்றா 1 லிட்டர் பாலை வைக்கிறோம், பால் குடிக்கட்டும். அதுதான் மிக முக்கியம். தெளிவாக நினைத்து பாருங்கள். அப்படி மூட நம்பிக்கையை ஒழித்து இன்றைக்கு அறிவு இருக்கிற காரணத்தால் தான் மக்களை மக்கள் சமத்துவமாக நினைக்கிறோம் மிகப்பெரிய அளவுக்கு. இன்னைக்கு உலகம் பூரா இருக்கிற கெட்டிக்காரர்கள் பூரா யாரு, தமிழ்நாட்டிலிருந்து படித்த பிள்ளைகள் தான். இன்னைக்கு எந்த ஊனமும் கிடையாது, எந்த சங்கடமும் கிடையாது. மிக முக்கியமாக இன்னும் கேட்டால் இந்த அவர்களுக்கு நல்ல பெயரை கொடுத்தாரு. இதில் மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் அவர்களுக்கு மன குறைபாடு, அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்கிற மாதிரி நமக்கு மனசு அளவில் பாதிப்பை ஏற்படுத்த முடியுமோ அந்த பாதிப்பு பேர்லாம் வச்சு நம்ம உருப்படக்கூடாதுன்னே வச்சான் மிகப்பெரிய அளவுக்கு. சூத்திரன்னா என்ன, பெரியார் வர்றதுக்கு முன்னால், இந்த இயக்கம் வர்றதுக்கு முன்னால், இந்த சுயமரியாதை இயக்கம் 100 ஆண்டுக்கு முன்னால் வர்றதுக்கு முன்னால் இது என்ன சூத்திரன்னா ஏதோ கௌரவப்பட்ட மாதிரி நினச்சான். பழைய ராவ் பகதூர், திவான் பகதூர் மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி பத்மபூஷன் பட்டமா. அது சூத்திரன்னா மனு தர்மத்தில் என்ன எழுதி வச்சிருக்கிறான் மிக முக்கியமாக, சூத்திரன் என்றால் பார்ப்பானுக்கு வைப்பாட்டி மகன், இழிஜாதிக்காரன் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது. அதுக்கு என்ன காரணம், நீங்கள் எல்லாம் கீழ்ஜாதியா, என்ன காரணம், போன ஜென்மத்தை செய்த பாவம் என்று சொல்லி ஏமாத்தினால்தான் மோட்சம் நரகங்கிறதெல்லாம் பித்தராட்டம் என்பதை மக்கள் மத்தியிலே சொன்னோம். மிக முக்கியமாக அதுக்காக அவன் கண்டுபிடிச்சது தான். அதை இந்த அரசாங்கத்தில் இன்றைக்கு வளர்ந்திருக்கிற காலத்தில், அதுவும் அரசியல் சட்டம், இந்த அரசியல் சட்டத்தில் 51A என்ற பிரிவில் இன்றைக்கு எடுத்து சொன்னாங்க பாருங்க. மிக முக்கியமான எடுத்து சொல்லக்கூடிய அளவில் ஆதாரபூர்வமாக எடுத்து பாருங்க. மிக முக்கியமாக இருக்கக்கூடியதில் சொன்னார்கள் இங்கே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். எனக்கு முன்னால் பேசின அத்துணை தோழர்களும் விளக்கம் சொன்னார்கள். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமை. இதை நாங்கள் செய்கிறோம், எல்லாரும் செய்யணும். இதுபடி சாதாரணமல்ல, கட்சி இல்லை, ஜாதி இல்லை, பஞ்சாயத்து தலைவர்லேருந்து நாடாளுமன்ற குடியரசுத் தலைவர் வரையில் இந்த அரசியல் சட்டத்தின் மீது தான் பிரமாணம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். பிரதமராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அப்படி பிரதமர் எடுத்துக்கொண்டிருக்கிறதுல இட் ஷால் பி தி டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஒவ்வொரு குடிமகனுக்கும் கடமை, அடிப்படை கடமை, வெறும் கடமை இல்லை, அடிப்படை கடமை என்று சொல்லக்கூடியதில் வந்ததில் நிறைய இருக்கிற 2 விஷயம் என்னன்னா, டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர், அறிவியல் மனப்பான்மை, ஹியூமனிசம், அதுதான் மனித நேயம், ஹியூமனிசம், அதோட ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி, ஏன் எதற்கு எப்படி என்று கேட்க வேண்டும். அதுதான் கேள்வி கேட்கிற மனப்பான்மை. அதை தான் ஒருத்தன் வளர்ந்த உடனே எடுத்து கேட்டார் பாருங்க ஒரு ஆசிரியர். அவர் மாற்றுத்திறனாளின்னு சொன்னால் மற்ற எல்லாரை விட அவர் தான் புத்திசாலியாக இருந்திருக்கிறாரு, துணிச்சலாக இருந்திருக்கிறாருன்னா 1000 பாராட்டுகள் அவருக்கு சொல்லுகிற இந்த கூட்டத்தில் எல்லாரும் பலமாக கைதட்டுங்க. அதுதான் மிக முக்கியமானது. அப்படிப்பட்ட ஒருவருக்கு அந்த உணர்வுகள் இருந்தன மிகப்பெரிய அளவுக்கு. அதனால ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி, கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டதுனால தான் இதெல்லாம் வந்திருக்கு. இங்கே ஒலிபெருக்கி முதல்ல சாதாரண அவர் சொன்ன மாதிரி சத்தம் சைகைன்னு இருந்தது, அப்புறம் பேச்சு வந்தது. இன்னைக்கு ஒலிபெருக்கி இப்போ வீடியோ எடுக்கிறாங்க, உலகம் பூரா இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பல நாடுகளில் ஒரே நேரத்தில் பெரியார் வலைக்காட்சி அதை ஒளிபரப்புது.
அமெரிக்காவில் இருக்கிற உட்காந்து கேட்குறாரு, சிங்கப்பூரில் இருக்கிறவர் கேட்குறாரு, சீனாவில் இருக்க கேட்குறாரு இந்த கூட்டத்தை. அதுதான் மிக முக்கியம். அப்போ பேசுகிறத கேட்குறாருன்னா இது என்ன சத்ய சாய்பாபா கையை தூக்கணுன்னே பொத்துன்னு கீழே விழுந்த விஷயமா? இல்லை 33 கோடி தேவர்களுக்கு யாராவது ஒரு பயலுக்காவது இந்த ஒலிபெருக்கி வீடியோன்னா என்னன்னு தெரியுமா? இப்போ அப்படி இல்லையா, மாரியாத்தால கூழ் போட்டால் கூட வீடியோ வந்துருச்சான்னு போடுற கேட்குறாங்க மாள் முதல்ல. மிகப்பெரிய அளவுக்கு அறிவியலை இன்னைக்கு மூட நம்பிக்கை பரப்புறதுக்கு அறிவியலை பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் பொதுச் செயலாளர் சொன்னார், ஊடகவியலாளர்களே தயவு செய்து உங்கள் தொலைக்காட்சி ஊடகங்களில் அறிவியலை பயன்படுத்துங்க. அறிவியலுக்கு விரோதமாக விஞ்ஞானத்தை பயன்படுத்தி மூட நம்பிக்கைகளை பரப்பாதீங்க என்று சொன்னார். ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி, ரெண்டாவது கேள்வி கேட்கிற மனப்பான்மை, அண்ட் ரிஃபார்ம் ரொம்ப மிக முக்கியமா சீர்திருத்தம். இது மற்றவர்களுக்கு மட்டும் இல்லை, கீழே இன்னொரு திருத்தம் பண்ணாங்க. இதுக்கு அடுத்தது இந்த திருத்தத்தை நல்லா தெரிஞ்சுக்க வழக்கறிஞர்கள், சட்டம் படித்தவர்கள், விவரம் தெரிஞ்சவர்கள் ஏராளமாக இருக்கிற அறிவார்ந்த அரங்கம். இந்த அரங்கத்தில் இவர்கள் தெரிந்து கொள்ளணும் என்னன்னா, இதில் கடைசியாக ஒரு பகுதி எல்லாரும் இதை பற்றி தான் நம்ம பேசுவாங்க. தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இருக்கு. அரசியல் சட்டப்படி நம்ம சொல்கிறோம். இது யாரும் சொந்த வெறுப்புகளை பொறுத்து அல்ல. கடைசியாக ஒரு பகுதியை சேர்த்தாங்க புதுசாக. என்னன்னா, பள்ளிக்கூடத்தில் நல்ல கவனி, இது இப்போ நமக்கு முக்கியம். இந்த கூட்டத்தினுடைய ஏன் இந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதுங்கிறத புரிந்து கொள்ளணும். ஒன், it shall be the duty of every citizen of India who is a parent or guardian to provide opportunities for education to his child, or as the case may be, a ward between the age of 6 and 14 years. ரொம்ப முக்கியமான பகுதி இது. அதாவது 6லிருந்து 14 வயசு வரையில் இருக்கிற குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் எல்லாவற்றையும் சொன்னால் கல்வியை கொடுக்கணும். அந்த கல்வி எப்படி இருக்கணும்? அறிவியல் சார்ந்த கல்வியாக இருக்கணும். இந்த இடத்துல எப்படி ஊடுருவி இருக்கிறா பாருங்க, மிகப்பெரிய அளவுக்கு. இங்கே பெரிய பிரச்சனை என்னன்னா, மாற்றுத்திறனாளியே அவர்கள் கொச்சப்படுத்தி பேசக்கூடிய அளவுக்கு அவர்கள் அந்த சம்பவம் நடந்திருக்கு சொன்னார். மிக முக்கியமாக மிகப்பெரிய அளவுக்கு அதில் ஒரு மோசடி பேர் வைத்துக் கொண்டது மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு சங்கதிகள் பூரா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு. நான் தனிப்பட்ட யாரையும் அதை பற்றி பேசுறதில்லை. ஆனால் வியாபாரி மிகப்பெரிய அளவுக்கு இவர் பார்த்தீங்கன்னா பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். என்ன மோட்டிவேஷன் இவருக்கு என்ன எண்ணம் இருக்கு? மிகப்பெரிய அளவுக்கு பார்த்தா கடவுள் அப்படியே நேராக பேசினார். ரொம்ப மிக முக்கியமா அதே மாதிரி நம்ம ஊரில் இந்த சாமியார்களுக்கு பஞ்சமே இல்லை. திடீர்னு பார்க்கணும்னா சாமியார் ஆகிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது, எந்த தேவையும் கிடையாது. எந்த முன்னேற வேணும்னா படிக்கணும்னா, டாக்டர் ஆகணும்னா இப்போ நீட் தேர்வு உயிரை வாங்கிட்டு இருக்கிற ஒன்று சுலபமாக ஆக முடியாது. வக்கீலாகணும்னா படிக்கணும், அதே மாதிரி மற்றதுக்கு படிக்கணும். நம்ம ஆள்லாம் சாமியார் ஆகணும்னு சொன்னால் அதுக்கு எதுவும் தேவையே கிடையாது. அதுவும் நம்ம ஊரில் 1-2 நமக்கு விதிவிலக்காக இருப்பாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா சட்டையை கட்டி போட்டால் சாமியார் தான், காவியை போட்டால் சாமியார் தான். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேட்டியையும் அவர்கள் எடுத்துட்டாருன்னா கோவனாண்டி சாமியார், அதுக்குள்ள அதுவும் இல்லைன்னா வடநாட்டு சாமியார், அவ்வளோதான். மிகப்பெரிய அளவுக்கு இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் நடக்க விட மாட்டோம். மிகப்பெரிய அளவு தமிழ்நாட்டிலேயே அவங்களுக்கு தெரியும், வடநாட்டில் நிறைய இருப்பான் பெரிய அளவு கும்பவேளா அப்படின்னு. எப்படிப்பட்ட ஒரு மண்ணில் கொண்டு இந்த காலத்தில் பிறப்பை பற்றி சொல்லி அவருடைய பிறவி என்ன காரணம்னு சொன்னால் அது போன ஜென்மத்தில் செய்த பாவம். பெண்களை பார்த்து சொல்கிறாங்க, சகோதரிகள் இங்கே இருக்காங்க, தாய்மார்கள் இருக்காங்க. என்ன பேசியிருக்காருன்னா, அந்த குறிப்பாக ஏன் இந்த வழக்கு போட்டிருக்காங்க, அரசாங்கத்துக்கு என்ன வேலை இல்லையா, நடவடிக்கை எடுக்குன்னு எத்தனை பேர் எவ்வளவு பெரிய கூக்குரல் கிளம்பிச்சு. சாதாரணமாக மாற்றுத்திறனாளிகளை மட்டும் அவர்கள் கொச்சப்படுத்தல. நண்பர்களே, நீங்கள் நினைத்து பார்க்கணும், அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகளுக்கு 1000 பாராட்டுகள், போற்றுதல்கள். இது மாதிரி முளையில கிள்ளி எறியணும். அது அந்த கிருமி எங்கே இருக்கோ அங்கே வரணும். தந்தை பெரியார் அவர்களை பற்றி அறிஞர் அண்ணா சொன்னார், பெரியாரின் போர் முறை வித்தியாசமானது. மற்றவர்களுடைய போர் முறைக்கும் பெரியாருடைய போர் முறைக்கும் வேறுபாடு உண்டு.
என்ன வேறுபாடு? மற்றவர்களுடைய போர் முறை கண்ணுக்கு எதிரில் இருக்கிற படையோடு தான் போராடுவாங்க. மற்ற போர் முறை, மற்றவர்களுடைய போர் முறை வரலாற்றில். ஆனால் பெரியாரின் போர் முறை இருக்கிறத அது அப்படி அல்ல. அதுக்கு மாறா மூலபலம் எங்கே இருக்கிறது என்று தெரிந்து அதை முறியடிப்பதுதான் பெரியாரின் போர் முறை. இது அண்ணாவுடைய ஆழமான கருத்து. அதுதான் அந்த மூலபலம் எங்கே இருக்கு, இந்த மூட நம்பிக்கை. அந்த மூட நம்பிக்கை சின்ன வயசுலேயே விதைக்கக்கூடாது. அரசியல் சட்டம் அதுவும் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்கும்போது அங்கே யாரோ சொல்லி ஏமாந்து போய் என்ன காரணத்தினால உள்ள விட்ட உடனே அங்கே சில பேர் ஆதரவு அதில் உட்கார்ந்து கொண்டு பேசும்போது இந்த மாற்றுத்திறனாளிகளை பற்றி மட்டும் பேசலை, மற்ற நண்பர்கள்லாம் சொன்னதை எனக்கு எடுத்து சொல்லி ஆதாரங்கள் நான் பார்த்தேன். தொலைக்காட்சிகளில் நிறைய செய்திகளை எடுத்து போடுறாங்க. அதில் ஒன்று, பெண்களே நீங்கள்லாம் அழகா இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அழகாக இருக்க மாட்டீங்க. ஏன்னு கேட்டால் உங்கள் பாவம், உங்கள் பிறவி எப்படியோ அதுபடி தான் இருக்க முடியுமே தவிர நீங்கள் அழகாக இருக்க முடியாது. அவரவரை அழகில்லாத தான் இருப்பீங்க. அழகில்லாத காரணம் நீங்கள் இல்லை, உங்கள் ஜென்ம பூர்வ பயன் உங்கள் பிறவி பயன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தயவுசெய்து நீங்கள் நினைத்து பார்க்கணும். தந்தை பெரியார் தான் சொன்னார். அழகுங்கிறதுக்கு பெரியார் சொன்ன விளக்கம் இருக்கு பாருங்க. உலகத்தில் இதுவரையில் எந்த ஒரு சிந்தனையாளரும் அப்படி சொன்னதே கிடையாது. அழகுங்கிறது தான் எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஒப்பனை அப்படிங்கிறது தான் இதுவரையில் எல்லாரும் சொல்லுவான். அழகுன்னா ரொம்ப அழகாக இருக்காரா அப்படின்னு நம்ம அழகு சொல்லுவோம். பெரியார் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. மனிதன்னு ஒருத்தர் இருந்தா அவன் அழகா இருக்கிறானா என்ன அடையாளம்னா மானமும் அறிவும். மானமும் அறிவு இருக்கிறதுனால தானே இன்னைக்கு தீபக் இவ்வளவு விஷயத்த சொன்னாரு. மிக முக்கியமா அதை கேட்கிறவனுக்கு மானம் உண்டாக முடியல சொன்னார். அதுதானே மிக முக்கியம். மாற்றுத்திறனாளியை பற்றி நீ பேசுறிய, மாற்று திரிபுவாதி, ஏமாற்று, மிகப்பெரிய ஏமாற்று பெருவழிகள் வியாபாரம் பண்றான். என்ன வியாபாரம்? திடீர்னு வச்சு மிகப்பெரிய அளவு ஆராயணும். அரசாங்கம் அதை சாதாரணமாக விடக்கூடாது. இவருடைய மூலம் எங்கே இருக்குது அப்படின்னு கொண்டு அங்கே மூலபலம் எங்கே இருக்குது வியாபாரம், அந்த வியாபாரத்தில் அதில் பற்றி இப்போ புது வியாபாரங்கள் தொலைக்காட்சி விளம்பரத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன கருங்காலி மரத்தால் செய்த உத்திராட்ச கொட்டை. இந்த கருங்காலிகளே கூடாதுங்கிற நாம கருங்காலிகளை ஒழிச்சானா இந்த இனம் உருப்படும். அதுதான் மிக முக்கியம். அதில் கருங்காலி மரத்தில் அது என்ன அப்போ வேறு மரத்தில் செஞ்சுருக்கலாம். அவ்வளோ சக்தி இல்லையா? மிக முக்கியமாக அதெல்லாம் சக்தி இல்லாததா? எவ்வளவு மக்களுக்கு ஏமாத்துறான். அதுக்கு 2 பேரை பிடிச்சிக்குவான். எனக்கு ரொம்ப மயக்கமாக இருந்தது, அது வரல தலைவலியாக இருந்தது, அது வரல பேசல. ஒரு அம்மா சொல்லுவோம், ஒன்று அப்படியா, உடனே இந்த தாயத்தை வாங்கினாங்க, இந்த அதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு உடனே சொல்லிட்டு இதை 2 மடங்கு கொடுக்குறேம்மா, நகையெல்லாம் கழட்டி வைங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு புது நகையாக வரும்னு சொன்னால் ஆள் எடுத்துகிட்டு போயிடுவான். அதுதான் மிக முக்கியம். ஆனால் நம்ம ஆளுகளுக்கு புத்தி வரணுமே. உங்களுக்கு புத்தி வர்றதுக்காக ஒரு இயக்கமே இருக்குன்னா அதுதான் திராவிட கழகம். எங்களுக்கு வேற வேலை இல்லை. எங்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு போக மாட்டோம். நாங்கள் ஒரு கவுன்சிலர் பதவிக்கு, ஒரு பஞ்சாயத்து பதவி கூட போக மாட்டோம். ஆனால் யாரை அமர்த்தணுமோ அவங்கள கொண்டு வந்து அமர்த்துவோம். அந்த பயிர் பெரியார் சொன்னார். 50 வருஷத்துக்கு முன்னாலே, அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாலே ஐயா சொன்னார், 50 விழுக்காடு பெண்கள் இருக்காங்களா, பெண்களை கொண்டு வந்து உட்கார வைங்க அப்படின்னா. அதனுடைய விளைவு என்ன? திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு வந்த உடனே பெண்கள் கூட போராடல. உடனடியாக அவங்களுக்கு சொத்து உரிமை கொடுத்தது மட்டுமல்ல, 50 விழுக்காடு. நம்முடைய முதல்வர் தான் எல்லா இடத்துலையும் 50 விழுக்காடு உட்கார்ந்தார். இன்னைக்கு இவ்வளோ பெரிய சென்னை மேயர் யாருன்னா ஒரு பெண், அதுதான் சென்னை மேயர். மிகப்பெரிய அளவுக்கு அப்படியெல்லாம் எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு மகளிர் எல்லா பொறுப்புகள்லையும் வர்றாங்க. அந்த மகளிரை கொச்சப்படுத்தி அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு முன்னேறுகிறார்கள்னா அவர்களை பார்த்து நீ கீழ்ஜாதியாக பிறந்தேன்னா அது உன்னுடைய பாவம் புண்ணியம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதுதான் இன்றைக்கு எனக்கு முன்னால் பேசி நம்முடைய துணைத் தலைவர் அவர்கள் எடுத்து சொன்னார். மிக முக்கியமாக இந்த ஆத்மா அப்படின்னு சொல்கிறார். பருப்பிறவி போன ஜென்மத்தில் செய்த பெரிய பாவம் அதுக்கு முன்னால் அப்படியே வருது. பருப்பிறவி அப்படின்னா இது எவ்வளோ பெரிய பித்தவாட்டம். அதுக்கு கண்டுபிடிச்சது தான் ஆத்மான்னு கண்டுபிடிச்சான், வேற ஒன்றும் இல்லை.
ஆத்மா ஆத்மா ஆத்மீகம் ஆத்மீகங்கிறான். வேற ஒன்றும் இல்லை. ஆன்மீகங்கிறது தமிழ் படுத்தப்பட்ட வார்த்தை. ஆத்மாங்கிறதே ஒன்றும் இல்லை. காரணம் என்ன? உயிர் இருக்கு. மனுஷன் செத்து போன உடனே என்ன ஆகுது? ஒன்று அவனை எரிக்கிறாங்க அல்லது புதைக்கிறாங்க, தீர்ந்து போச்சு. செத்து போச்சு, சத்து போச்சு, தீர்ந்து போச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேலே அங்கே ரெடியாக இருக்கான் இவன் தத்துவம். நம்ம என்ன சொல்லி வச்சான்? நீ ஆத்மா அது ரெடியாக இருக்கு. அதை அப்படியே புறப்பட்டு இந்த கூட்டுல இருந்து இன்னொரு கூட்டுக்குள்ள போய் ரெடியாக இருக்கு அப்படின்னாரு. சரி, உன் வாதத்துக்கே பெரியார் கேட்டார். சரி, அப்படியே ஒரு ஆத்மாங்கிறது அது அழிவில்லாதது. மாறி மாறி இது இறந்த உடனே இன்னொரு இடத்துக்கு போகும், மாறி மாறி போகும் அப்படின்னு சொல்லி அதை வச்சுதான் நீ மறுபிறவி சொல்ற. இந்த மூட நம்பிக்கை, அதுவும் இளம் பிள்ளைகளுக்கு போய் இந்த ஊசி அடிக்கிற. அது மிகப்பெரிய அளவுக்கு. ஒரே ஒரு கேள்வி தந்தை பெரியார் கேட்டார். நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். என்ன இது அறிவார்ந்த அரங்கம், நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, மற்றவர்கள் சொல்லணும். சரி, அப்படியா? எளிமையா சரி. இப்போ நான் அதை கூட இல்லை இல்லைன்னு கூட நான் சொல்லலை, இருக்குன்னே வச்சுக்க. ஆத்மா அழிவில்லாதது. அதுதான் பகவான் கண்ணன் கீதையிலே சொன்னார்னு பகவத்கீதையை அவன் பரப்புறதுக்கு காரணமே அதுதான் மிக முக்கியம். கீதையை படிக்க படிங்க. நம்ம ஆளுங்க அதை என்னன்னே தெரியாது, பூராம கும்பல கோவிந்தா மாதிரி இவனும் சரிங்க சரிங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கும். அதில் ஒரே ஒரு கேள்வி கேட்டார். சரி, இந்த ஆத்மாங்கிறது அழிவில்லாதது, உடம்பு அழிவானது. சரி, எரிச்சுடுறோம் போகிறோம். ஆத்மா என்ன பண்ணோம்? ரெடியாக இன்னொரு கூடு இருக்கு. அந்த பிறக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆத்மா அது உள்ளே போய் பூந்துக்குது அப்படின்னா அடுத்த கேள்வி என்ன கேட்டார்? பகுத்தறிவோடு தந்தை பெரியார்னா, அப்படியானா ஆரம்பத்தில் எவ்வளவு ஜனத்தொகை இருந்ததோ அதே ஜனத்தொகை தானே இப்பவும் இருக்கணும். இப்போ எப்படி இவ்வளவு ஜனத்தொகை பிறந்த ஆத்மா என்ன கட்டி போட்டால் குட்டி போடுற சரியா? இந்த வட்டியோட சேர்ந்துதா? மிக முக்கியம். அப்புறம் ஆத்மாவுக்கு என்ன வேலை அப்படின்னா ஆத்மா சரி சரி ஆத்மா தான் அங்கே போயிடுச்சே, அதுக்கப்புறம் வேற எப்படி தனியாக வரும்? அப்புறம் எதுக்கு திதி கொடுக்கணும்? மோட்சத்துக்கு போகிறதுக்கு என்ன, நரகத்துக்கு போகிறதுக்கு என்ன இருக்குது? தயவுசெய்து சிந்திக்கணும். நரகம் மோட்சம்னு சொல்கிறதில்ல. நிறைய பேர் நரகத்துக்கு போயிட்டாங்கிறான், நிறைய பேர் மோட்சத்துக்கு போகலைங்கிறான். மோட்சம் நரகம்னு சொல்கிறதுக்கே என்ன இருக்குது? ஆத்மா அவன் தத்துவப்படியே நீங்கள் நல்லா பகுத்தறிவோடு சிந்திக்கணும். தத்துவப்படியே ஆத்மா இன்னொருத்த கூட்டுக்குள்ளே போயிடுச்சு, உடம்பை எரிச்சிட்டான், தீர்ந்து போச்சா, கணக்கு நேராச்சே. அதுக்கப்புறம் எதுக்கு வருஷா வருஷம் இவன் திதி கொடுக்குறான்? வருஷா வருஷம் ஏன் அவனுக்கு போய் பாப்பானுக்கு போய் எல்லாம் கொடுக்குறான்? சம்பிரதாயம் நடக்குது, அறிவுபூர்வமாக சிந்திக்கிறது இல்லை. அப்புறம் பாவம் புண்ணியம். பாவத்துக்கு என்ன செஞ்சா? குழந்தைகள் என்ன பண்ணிச்சு பூராமே. சரி, பாவம் புண்ணியம்னா மிக முக்கியமாக இருக்குத. ஏன்னா மிருகங்களில் மிக முக்கியமாக அதில் கூட மனிதர்கள் மட்டும் இல்லை, மனிதர்லையும் அதில் மிக முக்கியமான மாறுபட்டு இருக்குல்ல. மிருகத்தில் அந்த மாதிரி ஏதாவது பாவ புண்ணியம் இருக்கா? தயவுசெய்து நீங்கள் நல்லா நினைச்சு பார்க்கணும். ஆகவே இப்படிப்பட்ட மூடத்தனத்தை உண்டாக்கி வைத்து விட்டார். அந்த ஆத்மா சாகாது. இதுக்கு என்ன மூலாதாரம்? இந்த இடத்த தான் நீங்கள் கவனிக்கணும் மிகப்பெரிய அளவுக்கு. அப்படி அதை வைத்து கொண்டு ஏமாற்று வேலைக்கு தான் இந்த மறுபிறவி மறுபிறவின்னு சொல்லி கொச்சைப்படுத்துகிறார்கள். இங்கே மறுபிறவின்னு நீங்கள் பிறக்கும்போது போன ஜென்மத்தை செய்த பாவம் சொல்கிறான். அது மாதிரி துளசிதாஸ் ராமாயணம்னு இந்தி ராமாயணம், கம்பராமாயணம் தமிழில் இருக்கு. அதில் எதிரா யார் யாரெல்லாம் பிராமணர்கள், அது பார்ப்பனர்கள், அவங்கெல்லாம் தங்களுடைய சடங்குகள் சம்பிரதாயத்தை சரியாக செய்யலையோ அவங்கெல்லாம் அடுத்த ஜென்மத்தில் காக்காவாக பிறப்பான்னு எழுதி வச்சாங்க. இப்போ நீங்கள் இவ்வளவு காக்கா பறக்குது பாருங்க, இதெல்லாம் மாஜி பிராமணர்கள் தான், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. போராமே இவன் துளசிதாஸ் ராமாயணத்தை எழுதி வச்சிருக்கான், போராமே. இப்படி ஏதோ கதையை விட்டு நம்ம ஆளை தலையாட்ட வச்சிருக்கான். இவனும் தலையாட்டிக்கிட்டு அங்கே உட்காந்துருக்கான். நீ இந்த போதையை கொண்டு மாணவர்கள்ட்ட பயக்கலாமா? அதுவும் அறிவு பெற வேண்டிய, அதுவும் எப்படிப்பட்ட மாணவர்கள், அதுவும் எந்த யுகம்? இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு மனுஷனை மாதிரியே உண்டாக்குறான். அது மட்டும் அல்ல, ரோபோ மிகப்பெரிய அளவுக்கு அதுவே வேலை செய்யுது. இவன் தட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அது மட்டும் இல்லை, கதவு திறக்கிறதுக்கு ஆள் வச்சுருந்தா இதுக்கு முன்னால். ஆனால் இப்போ அப்படி இல்லை. உள்ளே போகும்போதே அது சென்சார் இருக்கு, சென்சார் இருந்தோடனே கதவு திறக்கிறான். அதுக்கு இவன் என்ன பண்ணுவான்? இதெல்லாம் அங்கே ஒரு மாயாவி இருக்கு,
அதுதான் மிக முக்கியமாக. நீ வந்த உடனே தெரிஞ்சுக்கிட்டு கதவை திறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மூட நம்பிக்கை தானே ஆணி அடிக்கிறான். மிக முக்கியமாக அதை நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஆகவே ஆத்மாவை இதை எதனால் சொன்னார்கள் என்றால், எங்கிருந்து கற்பனை செய்தார்கள்னா அதுக்காக தான் இந்த பகவத்கீதை தான். அதில் கீதையில் தான் ஜாதி, இதுதான் அடிப்படை. நீங்கள் புரிந்து கொள்ளணும். முகத்தில் பிறந்தான், தோளில் பிறந்தான், தொடையில் பிறந்தான், காலில் பிறந்தான் என்று சொல்லி இது அத்தனையும் அதுதான் அண்ணல் அம்பேத்கர் அழகாக சொன்னார். கிரேடட் இன்இக்வாலிட்டி, படிக்கட்டு ஜாதி முறை. தலையில் பிறந்தவன் பிராமணன், தோளில் பிறந்தவன் சத்திரியன், தொடையில் பிறந்தவன் அதாவது வைசியன், காலில் பிறந்தவன் சூத்திரன். அவருக்கு கீழே எங்கே பிறந்தது? தந்தை பெரியார்கிட்ட ஒருத்தர் கேட்டார். ஐயாட்ட கேள்வி கேட்பாங்க கூட்டத்தில், இது மாதிரி கேள்வி விட்டு, ஐயா நீங்கள் ஒரு இளைஞன், அவன் படித்த உடனே கல்லூரியில் படிச்சுட்டு வந்தான், ஒடுக்கப்பட்ட சமுதாய சார்ந்தவன். ஐயா நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னீங்க, கடவுள் தலையில் பிறந்தார் தோளில் பிறந்தார் அப்படின்னு இருக்குன்னு எழுதி வச்சுருக்காங்கன்னாங்க. நான் பஞ்சம ஜாதியை சேர்ந்தவன், 5வது ஜாதி. அப்போ எனக்கு இடம் இல்லையே, கால் வரைக்கும் தனியாக வந்துச்சு, நான் எங்கே பிறந்தேன்னு அதில் சொல்லியிருக்கு, எனக்கு சொல்லுங்கன்னாரு விளக்கம். பட்டுன்னு சொன்னார் தந்தை பெரியார் பார்த்து. அவர் தான் அவங்க அப்பாவுக்கு அம்மாவும் பிறக்க வேண்டிய இடத்துல பிறந்தாங்க. அதுதான் மிக முக்கியம். எதுக்காக இந்த பகுத்தறிவு சிந்தனையை உண்டாக்கணும்? இந்த பகுத்தறிவு படி எல்லாரும் கீழ் ஜாதி ஆக்கிறதுக்கு தான் இந்த மூட நம்பிக்கை. அதுக்கு கடவுள் ஒரு பக்கம், கடவுளை தாண்டி அதுக்கு இன்னொரு கருவியாக கண்டுபிடிச்சது தான் ஆத்மா. அந்த ஆத்மா அங்கேருந்து புறப்படுதான், உடனே கீழே வந்து உள்ள நுழைதான். அது பாவ புண்ணியத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அழகாக இருக்கிறதா அசிங்கமாக இருக்கிறதா என்பதை பார்த்து மாற்றுத்திறனாளியா மற்றவர்களா இதெல்லாம் அவங்க தான் நிர்ணயம் பண்ணுறாங்க என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? தயவுசெய்து நன்றாக நினைத்து பார்க்கணும். இதை சொல்கிறதுக்கு தான் இதுக்கு அடிப்பை எப்போ உண்டாச்சுன்னு சொன்னால் கீதை. இதோ என் கையில் இருக்கிற புத்தகம் இருக்குது பாருங்கள், இது கீதையின் மறுபக்கம், 28வது பதிப்பு. பல லட்சம் காப்பி போயிருக்கிறது, பல மொழிகளில் போயிருக்குது. இந்த 28வது இந்த கீதையின் மறுபக்கத்தில், கீதையில் தான் பகவான் கண்ணன் போரில் நிற்கிறாரு, அர்ஜுனன் ஒரு பக்கம், அப்படியே பகவான் கிருஷ்ணன் வந்து ரதம் ஓட்டிக்கிட்டு வந்து காதில் சொல்கிறாரு 700 ஸ்லோகம். அந்த 700 ஸ்லோகத்தையும் கேட்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காதில் கேட்ட உடனே எழுதி வந்து 50 வச்சு நிற்கிறான். இன்னும் 650 தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் என்னையா அர்த்தம்? இது பாரதத்தில் இருக்கான்னா கிடையாது. ஒரு அறிவுபூர்வமாக சிந்திக்க விடாமல் நம்ம அறிவை எவ்வளவு பாடுபடுத்திட்டான் பாருங்க. அப்போ அவர் சொல்கிறார், 4 ஜாதிகளையும் நானே உண்டாக்கினேன், அந்த தர்மத்தை யாராலும் போக்கிவிட முடியாது. இதை தான் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நண்பர்களே, இதில் நன்றாக நீங்கள் நினைத்து பார்க்கணும். இதில் ஒரு சங்கதி மிக முக்கியமாக, இந்த இயக்கம் எப்படிப்பட்டது, கலைஞர் எப்படிப்பட்டவர் என்பதற்கு அடையாளமாக சுட்டி காட்ட வேண்டிய ஒரு செய்தி, ரொம்ப சுவையான ஒரு செய்தி. இந்த புத்தகத்தில் ஒரு படம் போட்டிருக்கோம். இந்த படத்தை நீங்கள் நன்றாக நினைத்து பார்க்க வேண்டிய கட்டம் இருக்கிறது. என்ன அந்த கட்டம்னா, என்ன வர்றாரா? நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள் நான் சொன்ன மாதிரி இருக்கிறார்கள். சுகாதார இலாக்கா அதனுடைய வேலை செய்து இப்போ மருத்துவ இலாக்காவும் முக்கியமாக இருக்கக்கூடிய அதனுடைய மாண்புமிகு அமைச்சர் வந்தார். ஆகவே அதே மாதிரி அளவுக்கு வந்த உடனே ஒரு சம்பவம், இதே மாதிரி இந்த விஷமங்களை எப்படி எப்படி பரப்புறதுங்கிறது, இந்த இயக்கம், இந்த கொள்கைகள், இது அத்தனையும் மாற்றணுங்கிறதுக்கு அடையாளமாக ஒரு சம்பவம் இந்த புத்தகத்தில். இது 28வது பதிப்பு, இந்த கீதையின் மறுபக்கம் அப்படின்னு ஆய்வு. மிக முக்கியமாக இதை வந்த உடனே இது எல்லா இடங்கள்லையும் பரவுச்சு. இந்த ஆத்மா மோசடி இது அத்தனை. ஏன்னு கேட்டால், இந்த ஆத்மா தான் ஜாதியை நிர்ணயிக்குது. மயா சிருஷ்டம், நான் சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம், 4 ஜாதிகளையும் நானே படைத்தேன். அந்த சுயதர்மங்கிறதுக்கு பாருங்க, யார் யார் என்னென்ன ஜாதிக்காரன் எவ்வளோ கீழான வேலையை செய்யணுமோ அதை அவன் தான் செய்யணுங்கிறதுல மாற்ற முடியுமான்னா சுயதர்மம் மாற்றவே முடியாது. அரசியல் சட்டத்தை கூட
105, 106, 110 வரையில் அரசியல் சட்டத்தை மாற்றலாம். ஆனால் இதை மாற்றவே முடியாது. யார்? பகவான் கண்ணன் சொன்னான்னு எழுதி வச்சிருக்க. அதனால் நீங்கள் என்ன அந்தந்த ஜாதியை 4 ஜாதி 4 தர்மம் அதை அப்படியே செய்யணும்னு சொல்லி அதை தான் இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு சூழ்ச்சியோட உள்ள நுழைந்து வேற அவதாரம் எடுத்துக்கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து இது மாதிரி வாய்ப்பு கிடைச்சா அந்த சந்தில பொந்தில உள்ள நுழைஞ்சிக்கிட்டு பண்ணலாம்னு நினைச்சா தயவு செய்து திமுக அரசாங்கம், இது பெரியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அரசாங்கம், இது கலைஞரால் அண்ணாவால் கலைஞரால் அவருடைய கொள்கையால் உருவாக்கப்பட்ட அரசாங்கம். அதனால தான் உடனடியாக எங்கே என்ன ஆபத்து இருக்கோ அதை கண்டுபிடிக்கிறாங்க. உடனடியாக இந்த ஆட்களுக்கு பழிச்சுன்னு செய்வாங்க. கணினி தட்டி விட்டா வேலை செய்கிற மாதிரி. அதுக்கு அடையாளம் இந்த புத்தகத்தில் கடைசியாக ஒரு படம், ஒரு சம்பவம் நடந்தது. என்ன நடந்ததுன்னா, கலைஞர் அப்போ எதிர்கட்சி தலைவர், முதல்வர் கூட இல்லை, மிக முக்கியமாக அவர் அங்கேருந்து வெளியிலேருந்து அறிவாலயத்தை வெளியில் எங்கேயும் போயிட்டு வந்தார். மாலையில் கோபாலபுரத்துக்கு அவர் வீட்டுக்கு வர்றார். வந்து மாலையில் வந்த உடனே வெளியிலலாம் தோழர்கள் வந்து கொஞ்சம் பரபரப்போடு நிற்கிறாங்க. கீழே அங்கே நிற்கின்னு எந்த ஆண்டு? 2004 இந்த சம்பவம். அதாவது மிக முக்கியமாக 8/9, மிக முக்கியமாக 8/9 இதே செப்டம்பரில் தான். அதுதான் மிக முக்கியம். அந்த 8/9/2004 இப்போ கீழே நின்றுக்கிட்டு இருக்காங்க. கலைஞர் வந்து இறங்கினார். காரில் இருந்து இறங்கின உடனே கேட்குறாரு, என்ன அப்படின்னு. ஒன்றும் இல்லை அப்படின்னு பார்க்குறாங்க. ராமகோபாலன் உங்களுக்கு வந்து ஒரு புத்தகம் கொடுக்குறேன்னு ராமகோபாலன், இந்து முன்னணி ராமகோபாலன் இங்கே வர்றாரு, வந்து கொடுக்க போகிறேன்னு வந்திருக்காருங்க. அவ்வளோதானே, வரட்டும், மேலே அனுப்புங்க. இன்னும் இவங்கெல்லாம் தடுத்து நிற்கிற மாதிரி கொடுக்காது, வரட்டும், யார் வேணாலும் வரட்டும், மேலே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி மேலே போயிட்டார். உட்கார்ந்துருந்தார். அவரை அனுப்புங்க. அவங்க ராமகோபாலன் ஒரு பெரிய கீதை, பகவத்கீதை புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து நேராக அங்கே போனார். போய் உட்கார்ந்த உடனே, வாங்க வணக்கம், நலமா இருக்கீங்களா? நல்லா. யார் போனாலும் பண்போடு கேட்கறது தான் பகுத்தறிவாதிகளுடைய பலம். அதுதான். உடனே உட்கார சொன்னார். என்ன எப்படி இருக்கீங்க கேட்டுட்டு, ஐயா உங்களுக்கு இப்போ ஏன்னா இந்த புத்தகம் இப்போ எல்லா இடங்கள்லையும் பரவி இருக்கு, இதுக்கு மாற்றாக அவர் சொல்கிறாரா கலைஞர்கிட்ட. அதுக்காக மறைமுகமாக அதை எடுத்துக்கொண்டு இதை பகவத்கீதை உங்களுக்கு படிக்கிறதுக்காக கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு எடுத்து சொல்கிறது பகவத்கீதைன்னாரு. உடனே அங்கேருந்து வந்த உடனே கலைஞர், கொடுங்க, ரொம்ப மகிழ்ச்சி, நான் எல்லா புத்தகத்தையும் படிப்பேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்ட்டு, சரி நான் நிச்சயம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சார். அவர் டிராயரை திறந்தார். யாரும் எதிர்பார்க்கல, கலைஞர் இவர் தான் கலைஞர், நல்லா புரிஞ்சுங்க. டிராயரை திறந்தார். திறந்த உடனே இந்த புத்தகம் ஒன்று எடுத்தார், வச்சிருக்கிறார் ரெடியாக. உடனே இந்த புத்தகம், இந்த கீதையின் மறுப்பு அவர் சொல்கிறார் ராமகோபாலன்ட்ட, இதை பாருங்க, இந்த வீரமணி இருக்காருங்க, ஆசிரியர் வீரமணி, திராவிட கழகம் ஆசிரியர் வீரமணி வந்து இந்த கீதையின் மறுபக்கம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அவர் நிறைய எழுதியிருக்கிறாரு. அதனால் சரியாக எழுதியிருக்கிறாரா தப்பாக எழுதியிருக்கிறாராங்கிறது நீங்கள் பார்த்து இதை படிச்சுட்டு எதாவது தப்பாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து தயவு செய்து சுட்டி காட்டுங்க அப்படிங்கிறதுக்காக இந்த புத்தகம் கொடுக்குறாரு. இந்த படத்தோடு இருக்கு பாருங்க. நாங்கள் எதை சொன்னாலும் ஆதாரத்தோடு சொல்கிறவங்க. ஆகவே இந்த படத்தோட அவர் ராமகோபாலன் எழுந்து வாங்குறார். இங்கே கலைஞர் இந்த புத்தகத்தை வாங்குறார், கொடுக்குறார் அப்படின்னு சொன்ன உடனே அன்னைக்கு போனவர் தான் இது வரைக்கும் எந்த மறுப்பும் வரல. இதுவரையில் பெரியார் கேட்ட கேள்விக்கு, அண்ணா கேட்ட கேள்விக்கு, கலைஞர் கேட்ட கேள்விக்கு, இன்றைக்கு நாங்கள் கேட்ட கேள்விக்கு எந்த கொம்பனும் பதில் சொன்னதில்லை. அவர்கள் கேட்ட கேள்விக்கு தான் நாங்கள் பதில் சொல்லி கொண்டிருக்கிறோம். நீங்கள் நல்லா நினைத்து பார்க்கணும். ஆகவே இதில் வந்து சொல்கிறார், மிக முக்கியமாக ஆத்மா மறுபிறவி. அந்த மறுபிறவி வந்து அப்படியே அவதாரம் எடுத்து அதுபடியே நீ அழகாக இருக்கியா அசிங்கமாக இருக்கியா முடிவு பண்ண முடியாது, அது அவர் பண்ணிக்குவார். ரொம்ப மிக முக்கியமாக அப்படின்னு இன்னைக்கு பகவானுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு வந்தாச்சே. உங்கள் மருத்துவத்துறையில் வந்திருக்கிற வளர்ச்சி சாதாரணமாக வளர்ச்சியா? இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் சுருக்கமாக. ஏன்னாண்டா அவர் இல்லாமல் இருந்தால் நான் இன்னும் வேகமாக பேசுவேன். அவரை வச்சுக்கிட்டு பேசும்போது அவர் அமைச்சர், வெறும் சாதாரண மாவட்ட செயலாளர் இல்லை. ஆகவே நான் இருந்த கருத்து சொல்கிறேன். இப்போ எங்கே பார்த்தாலும் அரசாங்கம் நியாயமாக பாருங்கள், நீங்கள் அவங்கள விட்டுருங்க, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இப்போ எங்கே பார்த்தாலும் தாய்மார்களுக்கு தெரியும், மற்றவங்களாம்
எங்கு பார்த்தாலும் கருத்தரிப்பு மையம், கருத்தரிப்பு மையம், கருத்தரிப்பு மையம் போட்டிருக்காங்க. ஃபர்டிலிட்டி சென்டர் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? பிரம்மாவுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம். அதுதானே வேலை அர்த்தம். மிக முக்கியமாக இன்னைக்கு ஐயோ அவர் பார்த்து பிண்டம் பிடிச்சாருன்னா அப்படி இல்லை. நீங்கள் எங்கே வாங்க வரலையா, சரி முடிச்சு போடுங்க. பெரியார் தான் சொன்னார், ஆணும் பெண்ணும் சேரணும்னு அவசியம் இல்லை. எதிர்காலத்தில் இனி வரும் உலகத்தில் டெஸ்ட் டியூப் பேபி, பரிசோதனை குழாய் குழந்தை வரும். அதுதான் அறிவியல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவுக்கு மாற்றாந்தாய் சிற்றாதாய் இப்படி தான் சொல்லியிருந்தான். இப்போதான் வாடகை தாய் வந்திருக்கு. அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு அறிவியல் காலத்தில் கொண்டு வந்து இப்போ போய் சின்ன பிள்ளைகளுக்கு அறிவியல் சொல்லி கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் பள்ளிக்கூடத்தில் உள்ளே போய் உட்கார்ந்துக்கிட்டு அங்கே போய் பிறவி மறுபிறவின்னா என்ன அர்த்தம் கேட்டால் இதில் சித்தர் எழுதியிருக்காங்க. கேட்டால் எந்த சித்தர் எழுதியிருக்கிறாரு, என்ன படிச்சிங்க? ஆகவே தான் இந்த மோசடி பேர்வுகளை அடையாளம் காட்டணும். மக்கள் மத்தியில் எங்களுடைய வேலை இருக்கு பாருங்க. அரசாங்கம் அவர்களுடைய கடமையை செய்வாங்க, சட்டம் அதனுடைய கடமையை செய்யட்டும். ஆனால் அதை விட ரொம்ப மிக முக்கியமாக மக்கள் மத்தியில் அதை எடுத்து சொல்லணும். ஒன்னே சொல்கிறேன், இந்த ஆத்மா எவ்வளவு பித்தலாட்டம்னா அது ஆத்மா சாகாது. ஏன்னா எதிரே அந்த கதைப்படி நான் அந்த கீதையினுடைய கதைப்படி பாரதத்தின் கதைப்படி கிருஷ்ணன் தேர் ஓட்டிகிட்டு இருக்காரு. எதிரே கௌரவர்கள் இங்கே பாண்டவர்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க, எதில் நிற்கிறாங்க. இவங்க 2 பேரும் சண்டை. அப்போ அம்பு விடுன்னு சொல்லி அர்ஜுனனை பார்த்து சொல்கிறாரு, ஐயோ என்னுடைய உறவினர்கள் அவங்களெல்லாம் நீங்கள் சாகடிச்சிட்டா என்ன ஆகிறது அப்படின்னு கவலைப்படுறாரு. அதில் கூட கீதையை ரொம்ப பேர் எங்களை அடிக்கவும் படித்தவங்க கிடையாது. எல்லா புராணத்தையும் நாங்கள் தான் படித்து தொலைச்சிருக்கோமே தவிர இவனுங்க படித்ததே கிடையாது. அது என்ன சொல்கிறா, நீ அவர்களையெல்லாம் போரை நீ தொடரணும். பகவான் கிருஷ்ணனுடைய ஆதாரத்தோடு சொல்ற ஸ்லோகங்களோட வடமொழி ஸ்லோகங்களோடு இருக்கு. பெண்களை பாவயோனி, பெண்களும் சூத்திரர்களும் பாவயோனியிலிருந்து பிறந்தவர்கள் என்று கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை தான் எடுத்து சொல்லும்போது அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்றாரு. ஏன் அவர்களை நீ எதிர்த்து போராடணும்னா அதுக்கு அர்ஜுனன் பதில் சொல்றாரு, இல்லை நான் எதிர்த்து அவர்களை அழிச்சுட்டா இந்த பெண்கள்லாம் விதவைகள் ஆயிடுவாங்க. ஆனால் அது ஜாதி கலப்பு ஏற்பட்டுரும். வேற ஜாதிக்காரர்கள்லாம் மறுபடியும் அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பாங்க, ஜாதி கலப்பு ஏற்பட்டுரும். ஆகவே நான் செய்ய மாட்டேன். இல்லை உன் கடமையை செய்யுன்னு அப்போதான் சொல்கிறாரு. ரொம்ப பேர் நம்ம ஆளுங்க படித்தவங்க பாருங்க உள்ளேயே போக மாட்டாங்க. இந்த கீதையை படித்ததே இல்லை, படிக்காம கீதையில் பெரிய மோட்டிவேஷனல் ரொம்ப வேகமாக இருக்குது, உன் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொன்னார்னா எப்போ சொன்னார்கள் தெரியுமா? மிக முக்கியமா உன் கடமையை செய் அப்படின்னு சொன்னது இருக்கு பாருங்க. ஜாதியை காப்பாற்றுகிற உன்னுடைய கடமையை செய். இதுதான் ஜாதியை காப்பாற்றுகிற வருண தர்மத்தை காப்பாற்ற ஆதாரம் இருக்கு. யாராவது நான் புத்தகத்தை நான் கீதையிலிருந்து சொல்றேன், மறுப்பு சொல்லட்டும் யாராவது. மிக முக்கியமா ஏனென்றால் நீ அவர்களை அழிக்க முடியாது. உடல் தான் சாகும், ஆத்மா சாக முடியாது. ஆத்மா உடனே உயிரோடு பொறுப்பு வேற இடத்துல போகுது. அதனால் ஆத்மா அழிஞ்சாதான் நீ குற்றவாளியை தவிர கொன்றதாக முடியே தவிர நீ உன்னால் யாரையும் கொல்ல முடியாது. புது தத்துவம். ஆகவே நீ சண்டை போடுன்னாரு. இதை தந்தை பெரியார் கேட்டார். மிக முக்கியமாக இந்த ஆத்மா சாகாதுன்னு வச்சா சரி, நாளைக்கு வக்கீல்கள்லாம் இங்கே இருக்காங்க, இதான் மதிவதனி இருக்காங்க, என்ன இருக்காங்க, அருள்மொழி இருக்காங்க, எழுத்தாப்புல வக்கீல் இருக்காங்க, நிறைய வக்கீல்கள் இருக்காங்க. நிறைய இந்த கூட்டத்தில் வக்கீலுக்கு பஞ்சம் இல்லை. நாளைக்கு மர்டர் கேஸ் வருது 302 வர்றப்போ நேராக அங்கேருந்து வந்து என்னுடைய குற்றவாளி என்னுடைய கட்சிக்காரர் அவரை கொலை பண்ணார், ஆனால் அவர் சாகடித்தார், அது உண்மைதான். ஆனால் நான் குற்றவாளி அல்ல. ஏன் குற்றவாளி இல்லை அப்படின்னா, உண்மையாக ஒருவனை சாகடிக்க வேண்டுமானால் அவனுடைய ஆத்மாவை கொன்றால்தான் சாகடிக்கணும் என்று பகவான் கிருஷ்ணன் பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. நீதிபதிகளே பகவத்கீதையை தான் பிரமாணம் வச்சு கொண்டு எடுக்கிறாங்க சில நேரங்களில். ஆகவே நீங்களும் அப்படிதான் எடுத்திருக்கீங்க. நீங்கள் உறுதிமொழி எடுத்தது பகவத்கீதை படியே நான் சொல்கிறேன். ஆகவே அவர் செத்து போனார், ஆனால் நான் சாகிறதுக்கு குற்றவாளி இல்லை. ஏன்னு கேட்டால் ஆத்மா இறந்தால் தான் நான் குற்றவாளி, ஆத்மாவை என்னால் ஆக முடியாதுன்னா இது ரொம்ப இதுவரையில் எந்த வக்கீலும் இப்படி வாதம் பண்ணலை என்கிட்ட. நீங்கள் தான் சட்டத்துக்கு புது வியாக்கியானம் சொல்லியிருக்கீங்க, உடனே பாராட்டி அவரை விடுதலை பண்ணிடுறேன் அப்படின்னு நீதிபதி சொல்லுவாரா, தீர்ப்பு எழுதுவாரா?
தீர்ப்பு எழுதுனா அவரை விடுதலை பண்ணிடுவாங்க மேலே இருக்கிறவங்க. ஆகவே அதை செய்ய மாட்டார். அதுக்கு பதிலாக பகுத்தறிவாளராக இருக்கிற ஒரு நீதிபதியாக இருந்தாருன்னா அவர் தீர்ப்பு எழுதுவார். என்ன தீர்ப்பு எழுதுவார் தெரியுங்களா? அற்புதமான விஷயத்தை சொன்னார். யாரும் யாரையும் கொல்ல முடியாது. ஏன்னா ஆத்மாதான் இறந்தாதான் அது கொன்றதாக குற்றமாகும். ஆகவே ஆத்மாவை சாகடிக்க முடியாது. எனவே நான் உங்களுக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கிறேன், நீங்களும் சாகடிக்க மாட்டீங்க, சும்மா கயிறில் அப்படி தொங்குவீங்க, ஆகவே தான் நீங்களும் சாக மாட்டீங்க, உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பகுத்தறிவாளர் தீர்ப்பு எழுதுவார். இந்த மாதிரி இந்த மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு பெரிய மோசடியை திட்டமிட்டு நாடு பூரா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சொன்ன அந்த நேரத்தில் ஒரு பெரியார் தான், ஒரு இயக்கம்தான், ஒரு சுயமரியாதை இயக்கம்தான் இந்த மக்களுக்கு விழிப்புணர்ச்சி உண்டாச்சு. அதே மாதிரி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதினார்கள். இந்த நாட்டில் ஆய்வாளர்கள் கேட்டார்கள். இந்த அவ்வளவு பெரிய கருத்தை பள்ளிக்கூடங்களில் கொண்டு வந்து உள்ள வைத்துக்கொண்டு பெண்களை கொச்சைப்படுத்தி ஜாதியை நியாயப்படுத்தி மிகப்பெரிய அளவுக்கு ஊனமுற்றோர் என்று அவர்களை இழிவுபடுத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்று திறனாளி என்பதை பற்றி சொன்னார். தீபக் அவர்கள் எவ்வளவு அழகா சொன்னார். கலைஞர் செம்மொழி தமிழ் கொண்டு வந்த கலைஞர் அவர்கள் அது மட்டும் வைக்கல, முதல்ல இந்த குற்றமே மனப்பான்மை ஈடுபட்டு இருக்காங்க நம்ம ஆளுகளுக்கு. அதுக்கு முதல்ல திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னால நாம பட்டியல் போட்டான் பாருங்க, ஜாதி பட்டியல். அதுல கிரிமினல் ட்ரைப்ஸ்ன்னு வெள்ளக்காரங்காலத்துல இருந்த வார்த்தை இருந்தது. கிரிமினல் ட்ரைப்ஸ்னா என்ன தெரியுங்களா? குற்ற பரம்பரை. இதே சொல்லுவான் குற்ற பரம்பரை. நான் என்னன்னா குற்ற பரம்பரைன்னா தினம் இவன் குற்ற பரம்பரைன்னா இதை விட கேவலமான ஒரு ஒரு மனிதனுக்கு உண்டா சொன்னார். ரத்னவேலு பாண்டியன் நீதிபதியா இருந்தப்ப சொன்னார் மற்ற நீதிபதிட்ட, நாங்கெல்லாம் அங்க போய் தினம் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டு வரணும் அப்படியெல்லாம் வச்சிருந்தான் வெள்ளக்காரங்காலத்துல. அதை எதிர்த்து தான் போராடின விற்பாடு கூட பிறகு அந்த முறை ஒழிஞ்சது. ஆனால் அதுக்கு பிறகு என்ன பண்ணா குற்ற பரம்பரை அப்படிங்கிற வார்த்தை இருந்தது. கலைஞர் ஆட்சிக்கு வந்து எப்படி இந்த ஊனமுற்றோருங்கிறத மாற்றுத்திறனாளி என்று மாற்றினார்களோ அது மாதிரி குற்ற பரம்பரைங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது இனிமே. அது அவர்களை கொச்சைப்படுத்துவது. ஆகவே தான் அவர்களை தாழ்வு மனப்பான்மை உண்டாக்கும். ஆகவே இளைஞர்கள் மற்றவர்கள்லாம் படிக்கிறாங்க. இன்னைக்கு நாம் அவர்களெல்லாம் மோற்றுவது தான் இது ஒழுக்கப்பட்ட அரசு என்று சொல்லிவிட்டு கடைசியாக அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை திருத்தம் பண்ணார், சீர்மரபினர். என்ன அழகான வார்த்தை பாருங்க, சீர்மரபினர். இதான் இந்த திராவிட இயக்கம் என்ன செஞ்சது? திராவிட இயக்கம் இதுதான் செஞ்சது. உனக்கு மானத்தை கொடுத்தது, உனக்கு உரிமையை கொடுத்தது, அறிவை கொடுத்தது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு இயக்கம், ஒரு ஆட்சி, அந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே இன்றைக்கு குறுக்கு வழிகளிலே பல பேரை விட்டு நீங்கள் எல்லாம் செய்யலாம்னு நினைத்தா அதை ஒருபோதும் நாங்கள் வெறும் அரசு பார்த்து கொண்டிருக்க கூடாது, சட்டம் செய்ய வேண்டும் என்று பார்க்காதீர்கள். பெற்றோர்கள் கவலையோடுங்கள், உங்கள் பிள்ளைகளை பகுத்தறிவாளர்களாக்குங்கள். உங்களுடைய மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று சொன்ன மாதிரி அந்த மான உணர்ச்சி உண்டாக்குங்க. தந்தை பெரியார் வழி வந்த நம்முடைய அண்ணா கலைஞரை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டாங்க, நூற்றாண்டு விழா நாயகரை இந்த மக்களுக்கு தெரியணும், உங்களை பற்றி ஒரே வரியில விமர்சனம் பண்ணுங்கன்னா மானமிகு சுயமரியாதைக்காரர். மானமிகு சுயமரியாதைக்காரர் தீர்ந்து போச்ச. இது மானமிகு சுயமரியாதைக்காரருடைய வழி வந்த ஆட்சியாயுது. இதில் வந்து மிக முக்கியமாக எதை வேண்டுமானாலும் நாங்கள் பேசலாம் எங்கன்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நீங்கள் வியாபாரம் பண்ணால் இந்த மூட நம்பிக்கை வியாபாரம் செய்வதை அறவே அப்படிப்பட்ட முகவர்களை கண்டுபிடிந்து அவளுக்கு வாய்ப்பில் என்று சொல்லணும். பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடாது. பெண்களை கொச்சைப்படுத்துவதுதான் இது மாதிரி. பெண்களும் சூத்திரர்களும் பாவ யோனியில் இருந்து பிறந்தவர்கள் எழுதியிருக்கானே, இதுதானே மிக முக்கியம். ஆகவே தான் நண்பர்களே, 51A என்ற அரசியல் சட்ட பிரிவு இருக்கிறது. அறிவியல் மனப்பான்மை, மனித நேயம், மிக முக்கிய ஹியூமனிசம், மனித நேயம், கேள்வி கேட்கிற மனப்பான்மை, சீர்திருத்தம், மாற்றம், இவைகளை உண்டாக்குவது என்பதுதான் இதனுடைய நோக்கம். அது செய்கிற தமிழ்நாடு அரசுக்கு எங்களுடைய மிகுந்த பாராட்டுகள், நன்றி. அண்மையில் கூட நம்முடைய மருத்துவத்துறையில் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, எங்கே பார்த்தாலும் சாதாரண மருந்து வாங்க முடியாத முதியோர்கள் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் அந்த முதியோர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப அரசே அந்த மிகப்பெரிய அளவுக்கு தனித்தனியே குறைந்த விலையில் ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து ஒரு திட்டத்தை நம்முடைய அமைச்சரோடு சொல்லி முதலமைச்சர் அறிவித்தார். இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் மாற்று பெரிய அளவிற்கு பார்மசிகள் தொடங்கி மருந்தகங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வந்திருக்கிறாங்க. ஆகவே ஒவ்வொரு துறையிலும்
வாய்ப்பு இல்லாதவர்களுக்கெல்லாம் வாய்ப்பை உண்டாக்குறது தான் இது மிகமே தவிர, வாய்ப்பு இருக்கிறவளையே வாய்ப்பு இல்லாதவளை ஆக்குவது என்ற பிரச்சாரம் செய்தால் அதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்று சொல்லி இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த உங்களுக்கு நன்றி கூறி, நம்முடைய அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களும் சில கருத்துக்களை சொல்வார்கள். சில வார்த்தைகள் வேண்டாமா? அவர்கள் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. ஆகவே தான் தோழர்கள் வெறும் ஆட்சி செய்ய நினைக்காதீர்கள். ஆட்சிக்கு ஒரு எல்லை உண்டு அவர்கள். ஆனால் அந்த கருத்தை நம்ம உண்டாக்கணும். இஃப் பப்ளிக் ஒப்பீனியன் மார்ச்சஸ் ஃபார்வர்ட் லா கம்ஸ் லிம்பிங் பிஹைண்ட் என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. அதாவது பொதுஜன கருத்தை உருவாக்கணும், பிறகு சட்டம் தானே வரும். சுயமரியாதை திருமணத்துக்கு சட்டம் வந்து இன்னைக்கு அண்ணா நிறைவேற்றினார்னு சொன்னால், ஏற்கனவே பெரியார் பல ஆண்டு காலம் அதை நடைமுறைப்படுத்தினாரு. அப்போ அதில் சங்கடங்களே இல்லை. ஆகவே தான் இந்த இரண்டு குழல்களும் இணைந்து இந்த பணியை செய்யணும். குறுகிய காலத்தில் சொன்ன உடனே இவ்வளவு சிறப்பாக வந்து ஏற்பாடு செய்த தோழர்களுக்கு, ஊடக தோழர்களுக்கு, ஒத்துழைத்த காவல்துறையினருக்கு, சிறப்பாக இவர்களுக்கெல்லாம் வழிகாட்டிய வந்து சிறப்பித்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு, இயக்க தோழர்களுக்கு, அனைத்து கட்சி தோழர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. வாழ்க பெரியார், வீழ்க மூட நம்பிக்கை. நன்றி, வணக்கம். நடைபெறக்கூடிய இந்த சிறப்பான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 51A பிரிவின்படி அறிவியல் மனப்பான்மை வளர்ப்பு, அந்த அறிவியல் மனப்பான்மையோடு வளர்ப்புக்கு எவை தடையாக இருக்கிறதோ அந்த தடைகளையெல்லாம் அகற்றுவதில் கொஞ்சம் கூட தாமதிக்க மாட்டோம். அறிவியல் மனப்பான்மையோடு நடக்கிற ஆட்சி தான் எங்களுடைய ஆட்சி. இது பேரறிஞர் அண்ணா அவர்கள் வழியிலே, கலைஞர் வழியிலே இன்றைய ஒப்பற்ற திராவிட மாடல் ஆட்சியினுடைய எடுத்துக்காட்டான முதல்வர், சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் முத்துவேல் ஸ்டாலின், கருணாநிதி அவர்களுடைய தலைமையில் நடக்கக்கூடிய ஒரு பகுத்தறிவு ஆட்சி என்பதை காட்டக்கூடிய வகையில் சிறப்பாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் பாராட்டு. பகுத்தறிவும் மாணவர்களும் என்ற தலைப்பிலே பெற்றோர்களுடைய கடமை என்ன, ஆசிரியர்களுடைய பொறுப்பு என்ன என்பதையெல்லாம் விளக்கி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கூட்டத்தின் மூலமாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கருதி 2 நாட்களுக்கு முன்னாலே தான் நான் எடுத்து சொன்னேன். உடனடியாக நம்முடைய இன்றைக்கு சிறப்பாக தலைமையேற்றிருக்கக்கூடிய தோழர் அண்ணாமலை அவர்கள், அவருடைய முயற்சியினாலே மாவட்ட தலைவர்கள் வில்வநாதன், செயலாளர் பார்சாரதி, இப்படிப்பட்ட தோழர்கள், திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்கள், விடுதலை சிறுத்தைகள் தோழர்கள், இப்படி அனைத்து தோழர்களும் ஒத்த கருத்துள்ளவர்களெல்லாம் சேர்ந்து எனக்கே வியப்பாக இருந்தது. மிகப்பெரிய அளவில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை இன்றைக்கு சிறப்பாக செய்திருக்கக்கூடிய இந்த கூட்டம் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக அமைந்திருப்பதற்கு நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகளை சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அருமை தோழர்களே, நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மாசு அவர்கள் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் அவர்களுக்கு திடீரென்று தான் இந்த தகவலே சொன்னோம். அதுபோலவே துணை மேயர் அவர்கள், அதுபோலவே மற்ற தோழர்கள் என்றாலும் இங்கே ஒரு சிறப்பான வகையில் ஊடக நண்பர்கள் உட்பட எல்லோரும் கூடியிருக்கிறார்கள். ஏராளமான தோழர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த அமைப்புகள் சிறப்பாக இங்கே இருக்கின்றன. குறிப்பாக இங்கே உரையாற்றிய நம்முடைய கழகத்தினுடைய துணைத் தலைவர் மாண்புமிகு கவிஞர் அவர்கள், அதுபோலவே செயலவை தலைவர் வீரமூர்த்தி அவர்கள், கழக பொருளாளர் குமரேசன் அவர்கள், துணை பொதுச் செயலாளர் பிரின்ஸ் அவர்கள், செயலாளர் நம்முடைய அன்புராஜ் அவர்கள், பொதுச் செயலாளர் பிரச்சார செயலாளர் அருள்மொழி அவர்கள், மாவட்ட தலைவர் வில்வநாதன், பார்த்தசாரதி, அதுபோலவே தாம்பரம் மாவட்ட தலைவர் முத்தையன் அவர்கள், பகுத்தறிவாளர் கழக பொதுச் செயலாளர் வெங்கடேசன், பெரியார் பெருந்தொண்டர்கள், முதுபெரும் பெரியார் பெருந்தொண்டர்கள் செங்கட்டுவான், சரவணன் மற்றும் தோழர்கள் மதியழகன்,
ராகவன், தாமோதரன் போன்ற பல்வேறு தோழர்கள், ஏராளமான வாய்ப்புகள். மதிவதனி அவர்கள், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள், அதுபோலவே பல்வேறு பகுதிகளில் இருந்து இங்கு ஏராளமாக வந்திருக்கக்கூடியவர் வடசென்னை மாவட்ட தலைவர் தளபதி பாண்டியன் அவர்கள், அவருடைய செயலாளர் அன்புச்செல்வன் அவர்கள், தலைமை கழக அமைப்பாளர் எல்லப்பன் அவர்கள், பெரியார் சுயமரியாதை திருமண நிலைய பொறுப்பு இயக்குனர் பசும்பன் அவர்கள், பாவலர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள், சட்டத்துறை தலைவர் வீரசேகரன் அவர்கள், இப்படி வரிசையாக ஏராளமான தோழர்கள், இயக்க தோழர்கள். நேரத்தின் நெருக்கடியை கருதி அனைவரையுமே அழைத்ததாக கொள்ள வேண்டும். அதுபோலவே இந்த குறுகிய காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்கள் எப்போதும் திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இரட்டை குழல் துப்பாக்கிகள் தான் என்பதை காட்டக்கூடிய வகையில் இன்னைக்கு மூன்றாவது குழலாக விடுதலை சிறுத்தைகளும் எப்போதும் நம்மோடு இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக பகுதி செயலாளர் தோழர் கண்ணன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் துரைராஜ் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட துணை செயலாளர் வாசி பாண்டியன் அவர்களே, எஸ்டி தங்கராசன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் கரிகால் வளவன் அவர்களே, வட்ட செயலாளர் சின்மியா நகர் லோகு அவர்களே, செழியன் அவர்களே, பூக்கடை பழனிசாமி அவர்களே, கதிரேசன் அவர்களே, நிசா அவர்களே, கண்மொழி அவர்களே, சென்னை தோழ அரங்கநாதன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று ஒரு உருக்கமான உரையை, உண்மையான உரையை, உணர்ச்சி பூர்வமான உரையை அறிவுபூர்வமாக இங்கே வெடித்திருக்கிற நம்முடைய அருமை சகோதரர் டாக்டர் தீபக் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களை சார்ந்த, இயக்கங்களுக்கு அப்பாற்பட்ட நண்பர்களே, ஊடகவியல் தோழர்களே, உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம்.